ஒரு தடவை விசுவாசம், 3 தடவை நம்ம வாயை திறந்து என்னத்த சொல்றோம், இன்னும் அப்படியே தாங்க இருக்கு, எந்த ஒரு மாற்றமும் இல்லை, இன்னும் முன்னேற்றத்துக்கு வழியே இல்லை, கொஞ்சம் கூட ஒண்ணும் தெரியல, அப்படியெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. இயேசுவின் நாமத்தை குறித்து நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா, இயேசுவின் நாமத்தினால இந்த பிரச்சனை ஒளிய கடவுது, இந்த வியாதி நீங்க கடவுது, எங்களுக்கு சுகம் உண்டாகட்டும்னு சொல்லிட்டீங்கன்னா சொன்னப்பே அது வேலை ஆரம்பித்து விடும். ஆனா நம்ம தான் வாயிலே சொல்லி கொஞ்ச நஞ்சம் முடிய போறத கூட உருவாக்கணும். எப்படின்னா மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அந்த கனியை புசிக்கிறார்கள். அப்ப அவனவன் வாயின் வார்த்தையினாலே அவனுடைய வயிறு நிரம்பும்னு இருக்கு. குடும்பத்துல என்ன சூழ்நிலை வந்தாலும் நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், ஆண்டவர் சமாதானம் கொடுப்பாரு, இல்ல ரொம்ப அதிகமா சண்டை வர்றது மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லாம சமாதானம் தான், கர்த்தர் எல்லாவற்றையும் கீழ்படுத்துவார், எல்லாவற்றையும் சரிப்படுத்துவார், இப்படி நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க விசுவாசத்தோட சொல்றீங்க. அப்ப மார்க் 11 அந்த 23 அப்படி சொல்லிட்டு அடுத்த வசனத்துல சொல்றாரு, நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது விசுவாசத்தோடு எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். கர்த்தர்கிட்ட கேட்டிருக்கேன், அவர்கிட்ட ஒப்பு கொடுத்திருக்கேன், நிச்சயமா எனக்கு நடக்கும்னு அப்படி நம்பிக்கையா இருக்கிறப்பதான் அது நமக்கு உண்டாகும். கண்ணை உண்டாக்கினவர் காணாது இருப்பாரா, காதை உண்டாக்கினவர் கேளாது இருப்பாரா, வாயை உண்டாக்கினவர் பேசாது இருப்பாரா? அவருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது, அவர்கள் வேண்டுதலுக்கு அவருடைய செவி கவனித்து இருக்கிறது. நம்ம நிறைய நேரத்துல தப்பு தப்பா ஜெபம் பண்ணிட்டு அடுத்து எவ்வளவுக்கு ஜெபம் பண்ணமோ அவ்வளவுக்கு அவிசுவாசமா பேசி நம்மளே எல்லாத்தையும் கெடுத்து விட்டுறோம். ஆனா நம்ம ஜெபம் பண்றப்ப இன்னுமே கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கைய, நம்முடைய மனதை, நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேரா, கர்த்தர் எனக்கு செய்வார்னு கர்த்தர் இடத்துல அப்படி நம்பிக்கையா இருக்க வேண்டும். அப்படி நம்பிக்கையா இருக்கிறப்ப நிச்சயமா அது நமக்கு சேரும். அதை நான் சொல்றேன். இப்ப நாங்க குடியிருக்க வீட்டு இடத்த பார்த்துட்டு அட்வான்ஸ் போட்டோம். அட்வான்ஸ் போட்டு 3 நாள்ல அவர் சொல்றாரு, இல்ல இந்த இடத்த உங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன், வீட்டுல வேணான்னு சொல்றாங்க, உங்க அட்வான்ஸ் திருப்பி வாங்கிக்கங்க அப்படின்னு. யாராச்சும் அட்வான்ஸ் கொடுப்பத திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னா நல்லா 2 திட்டுவோம். நீ என்ன சொன்ன, 6 மாசமா விற்கிறேன்னு சொன்ன, ஒருத்தர் வாங்கல, நான் அட்வான்ஸ் கொடுத்து நான் வாங்க போறேன், இப்ப நீ மாட்டேங்கிறிய அப்படின்னு திட்டுவாங்க. இப்ப நாங்க என்ன செஞ்சோம், நாங்க ஒண்ணுமே அவர்கிட்ட பேசல. சரிங்க, போன்ல சொல்றாரு, நீங்க அட்வான்ஸ் வாங்கிக்கணும், பேசாம இருந்து ஜெபம் பண்ண, ஆண்டவரே உங்களுடைய சித்தம்ங்கிறதையும் இந்த இடம் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்னு எங்க இருதயத்துக்குள்ள விருப்பத்தை கொடுத்து அதை நிறைவேற்றும்படியா இந்த அளவுக்கு பேசி அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். அடுத்து நம்ம பத்திரம் எழுதுறதுனா இந்த நேரத்துல இப்ப இருக்கக்கூடிய தடைகள் நீங்கணும். நானும் எங்க வீட்டுக்காரமாவும் ஜெபம் பண்ணேன். அட்வான்ஸ் கொடுத்தவங்கள்ட்ட கொஞ்சம் பக்கத்துல வச்சு கொடுத்தோன்னே அவங்கள்ட்ட செய்தியை சொல்லிவிட்டு ஜெபம் பண்ணான். நாளைக்கு 10 மணிக்குள்ள அந்த இடம் எங்களுக்கு தான் கர்த்தர் நீர் கொடுக்கறதுன்னா, அந்த இடத்துல கர்த்தர் நீர் மகிமைப்படணும்னா அந்த நபர் வேற யாரும் சொல்லி இல்ல, அவரே கூப்பிட்டு இடத்த உங்களுக்கே கொடுக்குறேன் அப்படின்னா அவர் தான் சொல்லணும். இடையில இருக்கிறவங்க போய் திட்டி பேசி அந்த கட்ட பஞ்சாயத்தே இருக்கக்கூடாது. நீர் கொடுக்கறதுன்னா அந்த இடத்துக்காரர்கிட்ட அவரே எனக்கு கூப்பிட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நைட்டு ஜெபம் பண்ணோம். காலையிலையும் ஜெபம் பண்ணிட்டு அங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. நான் எப்பொழுதும் போல அங்க சர்ச்சுக்கு போயிட்டேன். சர்ச்சு வாசப்படி நுழையிறேன். அப்ப அங்க ஊழியத்துல இருந்ததுனால அங்க நான் 10 மணிக்கு போறேன். உள்ள வீடு சர்ச்சுக்குள்ள நுழையிறேன். அவர் இடத்துக்காரர் போன் பண்றாரு. போன் பண்ணி இடத்த உங்களுக்கே நான் கொடுக்குறேன், எனக்கு மனசே சரியில்லை, அவர் லாரி வச்சிருக்காரு டிரைவர், இன்னைக்கு நான் வண்டிக்கே போகல, நீங்க பணத்தை ரெடி பண்ணுங்க, நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு. அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு காரணம் என்னங்கிறது அப்புறம் தான் எங்களை கண்டுபிடிச்சோம். ஒருத்தர் இவ்வளவு தானே பேசியிருக்கீங்க, அடிக்கு 20 ரூபா சேர்த்து கொடுக்குறேன், எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டாரு. அதனால அவருக்கு ஆசை வந்துருச்சு. அதனால அவங்களுக்கு கொடுக்கலாம், இல்ல வீடு இடம் விற்கிறது இல்லைன்னு சொன்னார். ஆனா கர்த்தர் இருதயங்களை திருப்புகிறவர். பேசினாரு,
அவர் 10 மணிக்கு பேசினாரு. நாங்க ஏற்கனவே எல்லாம் ரெடியா தான் இருந்தோம். உடனே அப்பயே வந்து நீங்க உங்க பத்திரத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லி பத்திரம் எழுதுறவர்கிட்ட போய் எழுதி அடுத்த நாளே பத்திரத்தை முடிச்சேன். என்ன சொல்றேன், இக்கட்டான சூழ்நிலையில ரொம்ப வேற வழியே இல்லை, என்ன செய்யறதுன்னே தெரியலன்னா கர்த்தர்கிட்ட நம்ம உட்காந்து ஜெபம் பண்ணா கர்த்தர் வந்து சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். அப்ப இயேசு சீசர்களுக்கு ஜெபம் பண்ண சொல்றப்ப நீங்க தனியா ஜெபம் பண்ணுங்கிறாரு. சபையார் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்றப்ப அந்த குறிப்பிட்ட பேதுருவை விடுதலை ஆக்கினது போல குறிப்பிட்ட நபர்களுக்காக குடும்பங்களுக்காக கர்த்தர் ஜெபத்தை கேட்டு விடுதலை வந்து கொடுக்கிறாரு. இத புரியும்படியா கூட வந்து இயேசு இன்னொரு லூக்கா சுவிசேஷத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள் சொல்லிட்டு உங்க பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற பொழுது உங்களை படைத்த பரலோக பிதாவானவர் தன்னிடம் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா, நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான்னு